ஹாய் கைஸ். இந்த மாதிரி செப்டம்பர் 9th SA20 ஆப்ஷன் வந்து வரப்போகுது. அது வந்து இந்த மாதிரி அது மாதிரி SA20 ஆரம்பிச்சு இதான் ஃபோர்த் இயர். அதுல வந்து இந்த எவ்ரி 3 இயர்ஸ் வந்து ஒரு மெகா ஆப்ஷன். ஸோ இதான் வந்து முதல் மெகா ஆப்ஷன். அந்த அந்த மெகா ஆப்ஷன்ல சாரி சாரி இந்த மாதிரி அந்த மெகா ஆக்ஷன்ல வந்து டீம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து 6. அதாவது 2 வாட்டி சாம்பியன்ஸ் ஆன சன்ரைசர் ஈஸ்டர்ன் கேப் அண்ட் அதுக்கும் அதுக்கும் டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ் அண்ட் அப்புறம் ஜேஎஸ்கே, பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ், பால் ராயல்ஸ் அண்ட் எம்ஐ கேப்டவுன். ஸோ அவங்கள தான் டீம் இந்த டோர்னமெண்ட் ஆடுற 6 டீம் வந்து அவங்க தான். அண்ட் வந்து இந்த மாதிரி SA20 வந்து ஐபிஎலோட ஐபிஎலோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா ஏன்னா நீங்களே பாருங்க, 6 டீம் அதுல 6மே கொண்டு போய் ஐபிஎல்ல யாரெல்லாம் டீம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் எங்கேயோ டீம் வச்சிருக்காங்க. எஸ்சிசி வந்து சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் ஓன்டு பை எஸ்ஆர்ஹெச். டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஓன் பை எல்எஸ்ஜி. அண்ட் அப்புறம் ஜேஎஸ்கே வந்து ஓன்டு பை வந்து சிஎஸ்கே. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து ஓன்டு பை டெல்லி கேபிட்டல்ஸ். அண்ட் பால் PAARL பால் ராயல்ஸ் வந்து ஓன் பை ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் எம்ஐ கேப் டவுன் வந்து ஓன் பை மும்பை இந்தியன்ஸ். ஸோ நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஎலோட நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி டோர்னமெண்ட் வந்து டிசம்பர் 26 ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனுக்காகவே 784 பிளேயர்ஸ் வந்து நான் பேரை வந்து இந்த மாதிரி நான் வந்து டோர்னமெண்ட்ல ஆடுறேன்னு வந்து பேரை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இந்த இந்த சிஎஸ்ஏ, அதாவது கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு ஒரு போர்டு இருக்கா. எப்படி எப்படி இந்தியால வந்து பிசிசிஐ இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி. ஸோ அவங்க தான் இந்த என்டையர் லீக ரன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 784ல இருந்து ஆப்ஷன் லிஸ்ட் 550 ஆகிட்டாங்க. ஸோ இப்போ 550 பிளேயர்ஸ் வந்து ஆப்ஷன்ல வராங்க. அந்த அந்த 550ல வந்து 308 வந்து லோக்கல் பிளேயர்ஸ். அதுல 308 லோக்கல் பிளேயர்ஸ் அண்ட் 242 வந்து அப்ராட் பிளேயர்ஸ். அந்த 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 242ல வந்து இங்கிலாந்து 97 பிளேயர்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் 28, ஸ்ரீலங்கால 24, ஆப்கானிஸ்தான் 19, அமெரிக்கால 19, பங்களாதேஷ் 15, நெதர்லாண்ட்ஸ் 8, நியூசிலாந்துல 6, ஸ்காட்லாந்து 6, அயர்லாந்து 5, ஜிம்பாப்வேல 5, நமீபியால 4, யுஏஇல 4. ஸோ பாருங்க, இந்த மாதிரி SA20க்கான பேர் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் போயிருக்கு. கிரிக்கெட் ஆடுற எல்லா கண்ட்ரிக்கும் போயிருக்கு. ஸோ அதுக்கான ஸோ அது ஐபிஎல் மாதிரி இல்ல, ஆனா அதே மாதிரி கொஞ்சம் ஆயிட்டு வருது. அந்த மாதிரி ஆயிட்டு வருது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி SA20 பிளே பண்ணி தான் இந்த மாதிரி நிறைய லோக்கல் பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆட சான்ஸ் வந்திருக்கு. எப்படி ஐபிஎல் அந்த மாதிரி பண்ணிச்சோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள SA20 வந்து பண்றது. ஸோ ஸோ அந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வருது வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து சூப்பரான விஷயம் தான் அது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஃபோர் த ஆப்ஷன் வந்து டீம்ஸ் வந்து ப்ரீ ஆப்ஷன் சைன் பிளேஸ் பண்ணலாம். ஒரு ஒரு வைல்ட் கார்டு பிளேயர் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி டூ அண்டர் 23 சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் இருக்கணும், இருந்தே ஆகணும். ஸோ அண்ட் அப்புறம் ஆப்ஷன்ல சூஸ் பண்ண பிளேயர்ஸ்
இந்த மாதிரி மொத்தமா சேர்த்து 19 பிளேயர் இருக்கணும் ஸ்குவாட்ல. அண்ட் 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 இப்போ வந்து டீம்ஸ்குள்ள போலாமா? இந்த மாதிரி டீம்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து பிஃபோர் ஆக்ஷன் சைன் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்ஜி வந்து ப்ரீ ஆக்ஷன் சைன் பிளேஸ் வந்து நூர் அகமது, லெஃப்ட் ஆஃப் சைனா மேன். அவர் வந்து 3 இயர்ஸா அங்கதான் ஆடுறாரு. அப்படியே ரீடைன் பண்றாங்க. அப்புறம் புதுசா வந்து 2 பிளேயர், ஜாஸ் பட்லர் பேட்டிங் செம்மையா ஆடுவாரு. செம்ம பேட்ஸ்மேனு. அண்ட் அதுக்கப்புறம் சுனில் நாராயண் வேற இருக்காரு, ஆஃப் ஸ்பின்னர் வேற. அண்ட் அப்புறம் கிளாசன், ஜாஸ் பட்லர் 2 பேர் செம்ம பேட்ஸ்மேனு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நூர் அகமது, சுனில் நாராயண் பின் போலிங் கபடு. டாப் 7 பேட்டிங்ல 2 பேரு கவர்டு வேற. அண்ட் பிளஸ் அவங்களுக்கான அவங்களுக்கான ஹோம் கிரவுண்ட் இருக்கு டர்பன்ல. கிரவுண்டு டீ கிரவுண்டு சும்மா பட்டாலே போகும், பவுண்டரி போயிடும். அந்த கிரவுண்ட்ல ஜார்ஜ் பட்லர் அப்புறம் கிளாசன் வேற பவுலர்ஸ் பாவம். அப்புறம் அப்புறம் எம்ஐ கேப்டன் போனோம்னா அவங்க தான் போன வருஷம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அவங்க வந்து யாருல ரீடைன் பண்ணிட்டாங்கன்னா ரயன் ரிக்கல்டன், குவிண்டன் டிகா கூட ஜெராக்ஸ் காப்பி அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் ஜார்ஜ் லிண்டா, லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் ஜடேஜா மாதிரி. அப்புறம் கார்பின் பாஷ் அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். அப்புறம் கேப்டன் ரஷத் கான், அப்புறம் அப்புறம் ட்ரெண்ட் போல்ட். இவங்க தான் ரீடைன்டு பிஃபோர் ஆக்ஷன். அப்புறம் ரீசைன் பிளேயர் வந்து ஒரே ஒரு தான், நிக்கோலஸ் பூரான். அவர் பிறந்ததே அடிக்கலாம். பால் அந்த அடி அடிப்பாரு, பாலுக்கு வலிக்கிற மாதிரி அடிப்பாரு. அதுக்கப்புறம் கிஷோர் ரபடா வேற. ரபடா, போல்ட், ரஷித் கான் ஏற்கனவே 12 ஓவர்ஸ் ஸ்டார்டடு. அதுக்கப்புறம் ஜார்ஜ் லிண்டவும் போடுவாரு, கார்பின் பாஸும் போடுவாரு. என்ன கேட்டா இப்பயே போலிங் ஸ்டார்டடு. இவங்க ஆப்ஷனுக்குள்ள போறப்ப என்ன மாதிரி பிளேஸ் வேணும்னா கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வந்து அலாங் வித் ரயன் ரிக்கல்டன் ஒரு ஓபனர் வேணும். அதுக்கப்புறம் நம்பர் 3, 4, 5 அதை மட்டும் 3, 4, 5, 6, 3, 4 நம்பர் 3, நம்பர் 5, நம்பர் 6 பண்ணும். ஏன்னா நம்பர் 4 பூரான் வந்துடுவாரு, அவர் பார்த்துப்பாரு. நம்பர் 4 அவரே பார்த்துருவாரு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டாப் ஆர்டர் கொஞ்சம் பண்ணணும். அப்புறம் நம்பர் 3, நம்பர் 5, நம்பர் 6 பண்ணணும். 7 and 8 வந்து 7, 8, 9 3 பேருமே இருக்காங்க. அதாவது கார்பின் பாஷ், ஜார்ஜ் லிண்டே, ரஷித் கான் இருக்காங்க. அவங்க பார்த்துப்பாங்க அந்த பேட்டிங்க. அண்ட் அதுக்கப்புறம் மூவிங் ஆட்டோ பால் ராயல்ஸ் வந்து இந்த மாதிரி ரிட்டைன் பண்ண பிளேயர்ஸ் வந்து டேவிட் மில்லர், பிஜர் ஃபார்டியூட் அண்ட் லுவாண்ட்ரே பிரட்டோரியஸ். 3 பேருமே லோக்கல் பிளேயர்ஸ் வேற. அதுல வந்து டேவிட் மில்லர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் லெஜெண்ட் வேற. அவர் வந்து அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டா அவரு கிளாசனு, பூரானு, ஸ்கை, அபிஷேக் சர்மா, அப்புறம் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் T20ல பேட்டிங் ஆடவே பிறந்தவங்க. ஸோ நீங்க அவங்களோட எனி கிரவுண்டு, எனி மேட்ச் கண்டிஷன், எனி மேட்ச் ப்ரெஷர் கொடுங்க, மேட்ச் முடிச்சிருவாங்க. ஸோ மில்லர் ஒரு செம்ம பேட்டரு. அப்புறம் லுவாண்ட்ரி பிரெட்டோரியஸ் ஒரு சின்ன பையன், இப்பதான் அண்டர் 19 முடிச்சுட்டு வந்து போன வருஷம் SC20ல ஆடினாரு. சம்மர் சீசனா ஆடினாரு. லெஃப்ட் ஆர்ம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேற. பால் போட்டு பொலின்னு அடிக்கிறாரு. அந்த மாதிரி போன வருஷம் SC20ல சூப்பரா பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடனே சவுத் ஆப்பிரிக்கா வந்து டெஸ்ட் மேட்ச் டெபியூ பண்ணிட்டாரு, 1 டே பண்ணிட்டாரு, T20 பண்ணிட்டாரு.
ஸோ 2 பேட்டிங் ஸ்டார்ட் 2 பேட்டிங் ஸ்டார்ட் இப்பயே இரிட்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பிஜான் பிஜான் 41 அவரும் ஜார்ஜ் லிண்டே மாதிரியே தான். அப்படியே தான் ஜெராக்ஸ் கப்பி 2 பேரும் ஒரே மாதிரி தான் போடுவாங்க, ஒரே மாதிரி பேட்டிங் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முஜிபுர் ரஹ்மான் ஆப்கானிஸ்தான் ஆஃப் ஸ்பின்னர். அவர்கிட்ட குவாலிட்டி இருக்கும். இப்போ ஃபார்ம்ல ஆன குவாலிட்டி இருக்கு, வச்சுக்கலாம். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் சிக்கந்தர் ராஜா, அவரு பழைய குதிரை. சும்மா எப்போ போகணும் கரெக்டா போட்டு போலிங் சூப்பரா போடுவாரு, பேட்டிங்கும் இந்த மாதிரி சூப்பரா பண்ணுவாரு. அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவரு டேவிட் மில்லர்னா அவங்களுக்கு இன்டர்நேஷனல் ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நல்லா க்ரூம் பண்ணலாம். அது சிக்கந்தர் ராஜா வேற, அவர் வேற இந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த மாதிரி மேட்ச் ப்ரெஷரா போறப்ப வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி டீமுக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க தெரியும் சிக்கந்தர் ராஜாக்கு. அப்புறம் அப்புறம் ரோபின் ஹெர்மேன் ஒரு ஒரு யங்ஸ்டர் நம்பர் 3 ஆடுறவரு. நான் அவரை பெருசா பார்த்தது இல்ல. ஆனா நம்பர் 3 ஆடுவாரு. அப்புறம் 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 வந்து மூவியாட்டும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். அதுல வந்து அவங்க வந்து 3 பேர் தான் வந்து இப்போதைக்கு ஸ்குவாட்ல வச்சிருக்காங்க. அதாவது வில் ஜாக்ஸ் வந்து ரிட்டைன்டு. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் 2 ஆல்ரவுண்டர்ஸ், ஆண்ட்ரே ரசில் பொட்டி கிரவுண்டு. சும்மா அவருக்கு சும்மா பேட்ல பட்டாலே போதும் போல இருக்கு. அவர் நல்லா பெருசா இருப்பாரா, மசில்ஸா பெருசா இருப்பாரா, பேட்டோட கார்னர் பட்டாலே போதும், சொயின்னு பறக்கும் பவுண்டரிக்கு. அப்புறம் அப்புறம் ஷெர்பின் ரிதர்ஃபோர்ட், ஒரு லெஃப்ட் ஆர்ம் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேனு. ஸோ அவங்கள்ட்ட அவங்க தான் இந்த மாதிரி ஆப்ஷன் போய் நிறைய பிளேஸ் எடுக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட 3 பிளேயர் தான் வச்சிருக்காங்க. அவங்க போய் 16 பிளேஸ் சூஸ் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் மூவிங் ஆன் டு அண்ட் அதுக்கப்புறம் அண்ட் அண்ட் அதுக்கப்புறம் அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடைசி ஜேஎஸ்கே அவங்க வந்து 5 பேரு ரீடைன் பண்றாங்க. அதாவது யாரெல்லாம் கேப்டன் ஃபாஃப் டு பிளேசஸ், சவுத் ஆப்பிரிக்கன் லெஜெண்ட். அப்புறம் சிஎஸ்கே ஆடி இருக்காரு, டிஎஸ்கேக்கும் அதாவது டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸும் பிளே பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆர்சிபி கேப்டன் கூட பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காக்காக சவுத் ஆப்பிரிக்காக்காக நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. ஸோ அவர் அப்படியே ரிட்டைனும் பண்றாங்க. கேப்டனா கண்டிப்பா போட்டுருவாங்க. அவங்க தான் ஃபாஃப் தான் கேப்டன். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வின்சன் ஒரு இங்கிலீஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து அப்படியே அப்படியே ஸ்குவாட்ல போட்டிருக்காங்க. என்ன கேட்டா அந்த பிக்கு செம்ம பிக்கு. அதுவும் இவங்க ஆடுறது ஜோஹானஸ்பர்க் வந்து பால் நல்லா பவுன்ஸ் ஆகும், நல்லா தொண்டைக்கு வரும். அதுவும் அவர் வேற இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் வேற. நீ அந்த ஒரு பேட்ஸ்மேன் போய் நீங்க போய் பவுன்ஸ் போட்டீங்கன்னா வச்சு சாத்துவாங்க. அந்த புல் ஷாட்டு ஸ்கூப் பண்ணா அந்த ஒரு பேட்ஸ்மேன் சூப்பரா ஆடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு அவங்க அந்த ஒரு பேட்ஸ்மேன் செம்மையா இருப்பாங்க. கண்டிப்பா பண்ணி பாருங்க. ஓப்பனிங் வந்து ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் ஃபாஃப் டு பிளேசஸ் தான். அவங்க 2 பேரும் ஓப்பனிங் கண்டிப்பா ஓப்பனிங் தான். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 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 யங்ஸ்டர் பினிஷர் வச்சிருக்காங்க. அவர் வந்து மேட்ச் என்னமா பினிஷ் பண்றாரு, சும்மா புளிர் வைக்கிறாரு. அவர் முன்னாடி டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் வந்து பிளே பண்ணாரு. அதுவும் இதே மாதிரி தான் வித் அங்கேயும் கேப்டன் வந்து ஃபாஃப் டு பிளேசஸ் தான். அவரும் அங்கேயே போய் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேப்டனுக்கும் பிளேயருக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும். ஏன்னா அவங்க முன்னாடி பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2 போலர். ஒன்னு அக்கீல் ஹுசேன் வந்து என்ன கேட்டா அக்கீல் ஹுசேன், இமாத் வாசிம், ஜடேஜா,
அக்ஷர் பட்டேல் அவங்க அவங்க அவங்கள தான் இந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் தான் பெஸ்ட்னா வேர்ல்ட்லேயே பெஸ்ட்னா இவங்க இவங்க நாலு நாலு பேர் தான். அதாவது அக்கீல் ஹுசைன், பாகிஸ்தானின் இமாத் வாசிம், அண்ட் அப்புறம் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல். 2 பேர் போட்டு டப்புன்னு போட்டு பேட்ஸ்மேனை கிராம் பண்ணி அவுட் ஆக்கிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரிச்சர்ட் கிளீசன் வேற இருக்கார். அவர் ஒரு இங்கிலீஷ் ஃபாஸ்ட் bowler. அது அது வந்து ஸ்குவாட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நீங்க டீம்ஸ் எல்லாம் ஆப்ஷனுக்குள்ள போறப்ப வந்து அவங்க வந்து மொத்தமா அவங்க ஸ்குவாட்ல 19 பேர் இருந்தே ஆகணும். அதுல வந்து 11 சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ், 7 ஓவர்சீஸ் அண்ட் 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 2 அண்டர் 23 சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸா இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரே வைல்ட் கார்டு பிளேயரா இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் மூவி காட்டுது இந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன் ஆப்ஷன் பர்ஸ் பார்த்தோம்னா அந்த மாதிரி இந்த மெகா ஆப்ஷனுக்கு வந்து மொத்தம் நாட் ஒன்லி ஃபார் ஆப்ஷன் இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரீ சைனிங் பிளேயர்ஸ், வைல்ட் கார்டு பிளேயர்ஸ், அப்புறம் ரிட்டைன் பண்ற பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த மாதிரி பர் டீம் வந்து 41 மில்லியன் ரேண்ட்ஸ் அவங்க ஒரு காசு வந்து 41 மில்லியன் வருது. அதுல வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு வந்து 32.5 மில்லியன் இருக்கு. பாக்கி 3 பிளேயர் தான் இப்போதைக்கு வச்சிருக்காங்க. என்ன கேட்டா ஆக்ஷன்ல வந்து அப்படின்னா எல்லா பிளேயருக்கும் தூக்க போறாங்க. அவங்க மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி தான் கச்சா மட்டும் தூக்க போறது. தயவு செஞ்சு ஒழுங்கா ஸ்குவாட சூஸ் பண்ணுங்கடா. அண்ட் அதுக்கப்புறம் டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ் வேற அவங்க 29.5 மில்லியன் வச்சிருக்காங்க. அண்ட் அப்புறம் ஜோபர்ஸ் கிங்ஸ் வந்து 21.5 மில்லியன் வச்சிருக்காங்க. அண்ட் பால் ராயல்ஸ் வந்து 14.5 மில்லியன் வச்சிருக்காங்க. அண்ட் அப்புறம் எம்ஐ கேப் டவுன் வந்து 11.5 மில்லியன் வச்சிருக்காங்க. ஸோ அண்ட் நீங்க நீங்க போன வருஷம் சாம்பியன்ஸ் வந்து எம்ஐ கேப் டவுன். அப்ப வந்து ரஷீத் கான் வந்து கேப்டன் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் சீசன் 1 அண்ட் சீசன் 2 வந்து பேக் டு பேக் வந்து டைட்டில்ஸ் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் வந்து டைட்டில்ஸா அடிச்சாங்க. அண்ட் இந்த மாதிரி அந்த ஆப்ஷனுக்குள்ள வர 550 பிளேயர்ல எல்லா டீம்ஸும் சேர்த்து வந்து இந்த மாதிரி 84 பிளேயர்ஸ் சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பிக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப ஜூசியா இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி ஜூசியா இருந்துதான் இந்த மாதிரி அந்த மாதிரி வச்சாதான் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த பிளேயரு எங்க போவாரு அதெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.